பசியா இருக்கு காலையில் வந்து இடியப்பம் மாசி அதுக்கப்புறம் வந்து மோர். இடியப்பம் மாசி மோர் இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு காம்பினேஷனாக. ஆனால் அது இங்கே நல்ல ஃபேமஸ். காலையில் அப்போ வச்சுருப்பாங்க, ஆனால் அப்போ நம்ம சொல்லலை. அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு தோட்டத்துக்கு போகிறோம். தோட்டத்தில் போய் ஒரு குளியலை தரமாக போடுறோம். அப்படியா? ஆமாம், குளிச்சுட்டு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் பாத்ரூமில் குளிக்கிறத விட, அதாவது ஆம்பளைவோ ஓரளவுக்கு ஒரு ஏஜ் ஆம்பளோ எல்லாமே மேக்ஸிமம் தோட்டத்தில் போய் தான் குளிப்பாங்க. அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே போயிடுச்சு. அப்படியா? மேபி லேடிஸ் வந்து ரெகுலராக போக மாட்டாங்க. அவங்க எப்போ தோதோ ஒரு டைமை சொல்லி போய் தொட்டியில் குளிச்சுட்டு வருவாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட், லேடிஸ்னாரு லேடிஸ்னா என்னன்னு தெரியும், ஆனால் கீடிஸ்னா யாரு? லேடிஸ்னா வந்து வேற மாதிரி தெரியலையா? சரி, ஓகே. ஓகே, நம்ம ஆமாம் அதுக்கு போகிறோம் இன்ஷா அல்லாஹ். தோட்டத்தில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடும். வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜும்மாவுக்கு போயிடுவோம். ஜும்மாவை முடிச்சுட்டு திருப்பி லஞ்சு வந்துட்டு ஊர் ஸ்டைல்லே சாப்பாடு சொல்லியாச்சு. ஓ அப்படியா? ஆமாம், தேங்காய் சோறு. சூப்பர். அடுத்தது வந்து தேங்காய் சோறு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே. ஒரு சஹான்ல சஹான் சாப்பாடா? சஹான் சாப்பாடு. அது ஒரு ட்ரெடிஷன் தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். சரி, அங்கே அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இவர் கீழக்கரைக்காரன் இவர் அபுஹாரி வந்திருக்காரு. நம்ம போய் ஊரில் வந்துக்கிட்டு இருக்கிற பள்ளிவாசல் அதை எல்லாத்தையும் இன்னும் ரவுண்டு கீழக்கரை இன்னைக்கு பார்க்குறோம். கரெக்டாக கீழக்கரையை சுற்றி பார்க்குறோம். அம்முக்கு டுமுக்கு அம்மா டுமா என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம தான் இங்கே போடுங்க. அடிபொலி. சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ், பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துருச்சு. என்னென்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்னா, நம்ம ஸ்பெஷல்னா இது வந்துக்கிட்டு அப்பம், இது வந்துக்கிட்டு இடியாப்பம், ஓகே, இது வந்துக்கிட்டு மாசி, அந்த ட்ரை ஃபிஷ் வாங்கல அது, இது வந்துக்கிட்டு மோர். ஆமாம், மோரா? ஆமாம், மோர் மதியானத்துக்கு சோத்துக்கு பசஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நாங்கள் இந்த பெசஞ்சி அப்பத்துக்கு இடியப்பத்துக்கு மாசியை வச்சு அடித்தா காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் மோர். ஆமாம், எங்கள் ஊரில் தேங்காய் பால் ஆர் நார்மல் பால் போட்டு பசஞ்சு சாப்பிடுவாங்க. பழம் போட்டுவாங்க, இல்லாட்டி வெறும் சீனி போட்டு பசஞ்சு சாப்பிடுவோம். மோர் எப்படி? மோர் வந்துட்டு நம்ம எப்படின்னாக்கா இது வந்து நாங்கள் அப்படியே பழகிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரெடிஷன் மாதிரி. அப்படியா? மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக. அப்படியா? ஆமாம். அப்போ என்ன இவர் அதுதான் கலாய்க்கலையே? ஏங்காக்கா கலாய்க்க, கீழக்கரையில் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாப்பாடுன்னு சொல்லலாம். அப்படியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த காம்பினேஷன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. மேபி இன்ஷால்லா இப்போ நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. ஆமாம், இப்போ சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். சரி, அதுக்கப்புறம் இவ்வளோ என்ஜாய். பிஸ்மில்லாஹ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மோர், இடியாப்பம், மாசி. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஃபுல் இடியாப்பம் வைக்கல, நான் டேஸ்ட்டுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஃபுல்லாக வைப்பிய. ஸோ அதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாசியை கொஞ்சம் தொட்டு சாப்பிடணுமா? ஆமாம். ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்கள் ரியாக்ஷனை. எனக்கு எப்படி ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி காம்பினேஷன் சாப்பிட்டோன்னா பிரெயின் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. இடியாப்பத்துக்கு யூஸ்வலாக நாக்குக்கு வந்து அந்த பால் தான் கேட்கும், அது டேஸ்ட் கொண்டு போவோம். இது மோர் ஊற்றி சாப்பிட்றேன், எனக்கு எப்படின்னு தெரியல. மோர் ஊற்றி சாப்பிட்றதுல மோர்னு கூட கேட்கும். எனக்கு எப்படின்னு தெரியல. மோர் ஊற்றி சாப்பிட்றதுல மோர்னு கூட கேட்கும். நான் ஆஹான்னு சொல்ல மாட்டேன், ஓஹோன்னு சொல்ல மாட்டேன். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மேபி எனக்கு இது பழக்கமாகும்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்குலாம் அது பழக்கமாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோவா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறீங்க, மேபி அதெல்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இடியப்பத்தோட சாப்பிடுறீங்க, அடுத்தது அப்பத்தோட இதே காம்பினேஷன்ல சாப்பிடுங்க. மேபி ட்ரை பண்ணி பார்க்குறேன், திருப்பி ட்ரை பண்ணுங்க.
இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு, மோர் வித்து மாசி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கும் தெரியாது, ஆனால் இங்கே உள்ள ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். குட். நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணேன். ஓகே தான். எனக்கு இது எப்படி பண்ணேன்னா நல்லா அள்ளி சாப்பிடுவேன். ஓகே. ஆனால் ஒன்று நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு நிறைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன். லாஃப்ரி வீட்டுக்கு, வசீம் வீட்டுக்கு, கர்ண வீட்டுக்கு, இது மாதிரி அல்தாஃப் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சமீர் வீட்டுக்குலாம் போய் நான் பசியாடி இருக்கேன் காலையில். ஆனால் இந்த காம்பினேஷன் அவங்க வீட்டில் யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது நான் வீட்டில் கொடுக்குறீங்க. நான் எப்பயுமே எதிர்பாராதது எதிர்பாருங்கிறேன். ஓ, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இருங்க பாய்.